குழந்தை பொட்டு வைக்கலையா, கூப்பிட்டு பலார்னு ஒரு அழகாதீங்க, போட்டு வைக்க ஆரம்பிச்சு. அவ்வளோதான் விஷயம். இதுக்கு போய் என்னத்தை போய் இதை யோசிச்சுக்கிட்டு. ஸோ நான் வைக்கிறேன், என் பாட்டி வைக்கிறாங்க, என்னுடைய முன்னோர்கள்லாம் வச்சாங்க. அப்போ நீ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லுங்கள். அது செய்ய ஆரம்பிச்சு. இது போய் உட்காந்துட்டு இது 3வது கண் இருக்குது, இது சயின்டிஃபிக்கல் பேக்ரவுண்ட் இது அப்படின்னு எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க விளக்குறாங்க. இப்போ அவர் எனக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் சரியாக வருமா, இப்படி நம்ம குழந்தைகளை செய்யலாமா, இது ஒரு தனி மனித சுதந்திரத்தில் ஈடுபடுறது இல்லையா, நம்ம இடைமறிக்கிறது இல்லையா, இப்போது குழந்தைகள் மேலே ஒரு வன்முறையை திணிக்கிறது இல்லையானெல்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஆட்களை நம்ம பின்தொடராமல் இருந்தாலே போதுமான, சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு வராது, நமக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களும் கிடையாது இல்லையா. ஆனால் அவர் அதை கேட்குறதா இல்லை, இதை எப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அடிப்படையாக நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு அப்படிங்கிறவங்கள இல்லை ஆன்மீக ரீதியான விஷயங்களை குருமுகமாக தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ குருமுகமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு குருவை தெரிஞ்சுக்கணும். இப்போ குருவை தெரிஞ்சுக்கிறதுனா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்லோகங்களை நேரடியாக நிறைய மூச்சு விடாமல் சொல்கிறவங்களையோ, இல்லை ராமாயணம் மகாபாரத இதிகாசங்களை சொற்பொழிவு செய்கிறவங்களையோ, இல்லை ஏதாவது புத்தகத்தை படிச்சுட்டு பட்டிமன்றத்தில் நகைச்சுவைக்கு நடுவில் பேசுகிறவங்களையோ தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஆன்மீக ரீதியாக பின்தொடர்றாங்க. அவங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஃபோனில் அவங்கள பின்தொடர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்க போகுது. அப்போ அவங்க ஒரு பக்திக்காக பேசுகிறவங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, கைத்தட்டலுக்காக பேசக்கூடியவங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம், கேள்வி மறு கேள்வி கேட்க தேவையில்லைங்கிறது கண்டிப்பாக ஆன்மீகத்துக்கு கண்டிப்பாக அது ஒத்து வராது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது கேள்வி கேட்டு வளர்றது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போ உபநிஷத்தில் எடுத்தால் உபநிஷத்தில் ஒருத்தர் பதில் சொல்கிறாரு, ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரியான கேள்வி பதில் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் வளர்ந்து இவ்வளவு வருடங்களாக நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான். என்றைக்கு கேள்வி கேட்குறத நீங்கள் நிறுத்துறீங்களோ, இவங்க எதை வளர்க்கணும்னு சொல்லி சொற்பொழிவில் ஆட்டுறாங்களோ அந்த சனாதன தர்மம் என்னாகி போயிடும். எப்போ ஒரு அறையை கொடுத்து பொட்டு வைக்கிங்க, நீங்கள் இந்த மாதிரியான சம்பிரதாயத்துக்குள்ளே இருங்கன்னு ஒரு அறை அரைஞ்சு நீங்கள் என்றைக்கு அதை கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த மதம் அதோட அந்த சனாதன தர்மத்துடைய தோய்வு ஆரம்பிச்சு. இப்போ இது மூடப்பழக்க வளர்த்துறதா அப்படி இப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசவே வரல. எப்போ ஒரு ஆன்மீகம் ஒரு மதமாக மாறுது அப்படின்னா அது இந்த மாதிரியான அடக்குமுறைகளும் கேள்வி கேட்காதீங்கிறதுனால. அப்போ நம்மளுடைய சனாதன தர்மம் மதம்னு சொல்லலாமான்னா மதம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மதம்னா ஒரு கொள்கை இருக்கணும், அதுக்கு ஒரு இறை தூதர் இருக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு புனித நூல் இருக்கணும். அப்படின்னு பார்த்தா நம்ம சனாதன தர்மத்தில் இந்த எந்த கேட்டகரியுமே நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற சமாச்சாரம் இருக்கிற காரணம் நம்ம இதில் கேள்வி கேட்டு விரிவடைஞ்சு எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சுருக்கோம். அப்போ இதே கேள்வி கேட்காதீங்க, தாத்தா கேட்டாரா, பாட்டி கேட்டாங்களா, உங்கள் அப்பா கேட்டாரோ, உங்கள் அம்மா கேட்டாரால நீயும் கேள்வி கேட்காம அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் அது பேர் மதம். அப்போ இவங்க மதத்தை வளர்த்துறேன்னு சொல்லி இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கே எதிரானதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஆன்மீகம்ங்கிறது ஒரு முழுமையான ஒரு சமாச்சாரம். இந்த சமாச்சாரம் கேள்விகள்னால மட்டுமே உருவானது. அந்த கேள்விகள் இல்லாத பட்சத்தில் அங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குழந்தைகளெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் மேலை நாட்டு விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துது. அப்போ அதை எப்படி நம்ம தடுக்கிறது, அது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படின்னா அது அந்த குழந்தையுடைய எந்த விதமான தவறும் கிடையாது. அது அடிப்படை பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வரக்கூடியது தான். அப்போ உங்கள் குழந்தை ஒரு விஷயத்தை கேட்க மாட்டேங்குதுன்னா அது நீங்கள் கேட்கலைங்கிறதுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குழந்தை நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ இதைத்தான் முதல்ல முழுமையாக பார்க்குது. அதை பார்த்து அதுதான் அதை ஃபாலோ பண்ணுது. அப்போ அந்த குழந்தை புத்தகம் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல புத்தகத்தை படிக்கணும். அது இல்லாமல் அந்த குழந்தை மட்டும் படிக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் இங்கே தப்பு. அந்த குழந்தை நிறைய டிவி பார்க்குது, வீடியோ கேம் விளையாடுதுன்னா என்ன அர்த்தம், அது வேற எங்கேயும் பார்த்து கற்றுக்கல, நம்மகிட்ட இருந்து தான் கற்றுருக்கு.
அப்போது அந்த குழந்தை பொட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பொட்டு வச்சு பழகுங்க. அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லும். நீங்கள் இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, அந்த குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் வேறு ஏதாவது செஞ்சிங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாது. அப்போ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்ததுங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறத பார்த்து பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிறது தான். அதனால் அந்த குழந்தை இன்றைக்கி அதை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நடைமுறைக்குள்ளே வாங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் அந்த குழந்தைகிட்ட நீ குளிக்கலையான்னு கேளுங்க. அது இல்லாமல் நீங்களே குளிக்காமல் போய் நீ ஏன் இன்னும் குளிக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை என்றைக்கும் குளிக்காது. அப்போ நம்ம வன்முறையை பயன்படுத்தலாம், தாத்தா பாட்டி செஞ்சாங்களான்னு கேட்கலாம். அப்போ அது மாதிரி நம்ம இயல்புக்கு ஏற்றது போல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதா இருந்தால் நம்ம கடைபிடிச்சா நம்ம குழந்தைகள் கடைபிடிக்கும்.